लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளம்பிலுமே குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2829வது நாள் பாசுர பதிவேற்றம். 2829வது நாள் பாசுர பதிவேற்றம். பெரியாள் நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 9ஆம் பத்தினுடைய 3வது பாசுரம் 83வது பெரிய திருமொழி பாசுரம் இது. முதலிலே தனியனை சேவிப்போம். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகூரும் சோலை சூழ் மொய்ப்பூம் பெரு பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. 83வது பாசுரம். அயற்பாய் அயராப்பாய நெஞ்சமே சொன்னேன் உயப்போம் நெறியுதுவே கண்டாய் செயற்பால அல்லவே செய்கிருதி நெஞ்சமே அஞ்சினேன் மல்லர் நாள் வவ்வினனை வாழ்த்து என்று சொல்கிறார். தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். எப்போதும் அனுதினமும் அவனை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்ன பின்னாலும் கூட தன்னுடைய மனமானது எப்படி இருக்குமோ என்று ஒரு அஞ்சம் வருகிறது அவருக்கு. ஏன் நெஞ்சமே செய்யத்தகாதவற்றை செய்ய முயல்வா என்று உன்னை பற்றி நான் பயப்படுகிறேன். மல்லர்களினுடைய ஆய்வுகளை முடித்த கண்ணபிரானை இப்போதும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு அதுதான் நாம் உயிர்ப்பதற்கு ஒரே வழி கான் என்று சொல்லுகிறார். அயற்பாய் என்றால் அப்படி அது பெருமானை வாழ்த்துவதை மறந்து கெட்டாலும் கெடு. அயரப்பா என்று மறவாமல் நினைத்து வாழ்ந்தாலும் வாழ். சொன்னேன், இது நான் உனக்கு சொல்ல வேண்டிய இதத்தை சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் தன்னுடைய மதத்தை பார்த்து. ஏற்கனவே நிறைய காலம் நாம் அவனை பற்றி பேசாமல் பாடாமல் பாழாய் போயிட்டுள்ளது என்று பகவத் குண அனுபவம் இல்லாத தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து இப்போது சொல்லுகிறார். நெஞ்சத்திலே எப்போதும் பகவத் அனுபவம் நிலைத்திருக்கும்படி இதோபதேசம் பண்ணுகிறார் இந்த பாசுரத்திலே. யோகிது இல்லாத நாம் பெருமானை நெஞ்சால் நினைப்பதும் வாயால் பாடுவதும் தலையால் வணுவதும் அவனுக்கு சரியா என்று நீயாகவே உன்னை தாழ்த்தி கொண்டு பின்வாங்காதே. அடிக்கடி இப்படி நீ பின்வாங்குகிற காரணத்தினால் அவருக்கு மனதுக்குள் அவருக்கே ஒன்று தோன்றுவது இப்படியா, இன்னமும் நீ பகவத் குணம் பேசுவதற்கே நமக்கு பலம் இருக்கிறதோ இல்லையோ என்றெல்லாம் அஞ்சி நீ இருந்தால் சரியாக வராது. நெஞ்சமே, நீ அயோக்கியன் என்று பின்வாங்குகிலேயே மறுபடியும் இறங்கி விடுவாய் என்று நான் மிகவும் அஞ்சுகிறேன். உனக்கு நீயாகவே பெருமாளை விட நான் சீரியவன், நான் எப்படி அவனை வணங்கலாம், அவனை வாயால் பாடலாம், கையால் தொழலாம், உடம்பால் அவனுக்கு சேவைகள் செய்யலாம் நினைத்து கொண்டிருந்து நீ உன்னை நீயே தாழ்த்தி கொண்டிருந்தால் உன்னுடைய நெஞ்சம் அப்படி நினைக்க தொடங்கினால் மீண்டும் நீ கீழே விழ வேண்டியிருக்கும். அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். இப்போது நாம் பகவத் குண அனுபவம் செய்து கொண்டிருப்பது போலவே உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாமல் எப்போதும் செய்து கொண்டே இரு என்று சொல்கிறார். அதனால் நீ எப்போதும் அவனையே நினைத்து கொண்டிருந்தாலும் இரு, இல்லாவிட்டால் நினைக்காமல் மறந்து கெட்டொழிந்தாலும் போ என்று பேசுகிறார் இந்த பாசுரத்தை. செயற்பால என்றால் செய்யக்கூடியவை, செயற்பால அல்ல என்றால் செய்யக்கூடாதவை. அயோக்கிய அனுசந்தானம் என்று நீ உனக்கு நீயாகவே நீ உன்னை தாழ்த்தி கொண்டு நம்முடைய இந்த எச்சில் ஊறுகிற வாயால் அவனை பற்றி பேசலாமோ, அழுக்கான இந்த உடம்பினால் அவனுக்கு சேவை செய்யலாமோ, கைகால்களிலே அழுக்கு இருக்கிறது எனவே அவனுக்கு மலர்களை கொடுக்கலாமோ என்றெல்லாம் நீயே நினைத்து கிடத்து உனக்குள்ளாக நீயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டு அந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக பெருமாளை நாம் செய்யலாமா சேவிக்கலாமா என்றெல்லாம் வீணாக நினைத்து கொண்டு வீணாக மனதை கவலைப்படுத்தி கொண்டு அழித்து போனால் போ. நான் சொல்லுகிறேன், அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. மல்லர்களை அழித்த கண்ணனுடைய பெயரையே தினமும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், உனக்கு அதுவே நல்லதாகும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். தன்னுடைய மனதிற்கு மீண்டும் மனம் மாறாமல் மனத்தை நேர்வழிப்படுத்துகிற பாசுரமாக அமைத்து உனக்கு நீயாகவே உன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேண்டாம்,
பெருமாள் பெரியவன் தான், இருந்தாலும் அவனை நீ புகழ்ந்து கொண்டே இரு என்று சொல்கிறார் மன்னத்தை பார்த்து. அப்படி நான் சொல்வதை கேட்டால் நல்லபடியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எக்கேடாவது கெட்டுப்போ என்பது போல பேசுகிறார் இந்த பாசுரத்தை. மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். அயற்பாய் அயராப்பாய நெஞ்சமே சொன்னேன், உயப்போம் நெறி இதுவே கண்டாய், செயற்பால அல்லவே செய்கிருதி நெஞ்சமே அஞ்சினேன், வல்லநாள் பௌவினயனை 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 பௌவினனை வாழ்த்தி பௌவினை வாழ்த்து. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யார்த்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தோழ்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.